கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தின் கீழாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி தேவனோட சமூகத்தில் நம் கண்களை மூடி நாம் ஜெப சிந்தையோடு இருப்போம். எல்லோரும் ஒன்று கூடிய தேவனை துதிப்போம், தேவன் நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிற தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை, எங்கள் கோட்டையே, எங்கள் நங்குரமே, ஆண்டவரே பரிசுத்தத்தில் பரிபூரணரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியம் அந்தம் மாணவரே, அல்பம் மேகா மாணவரே, எங்கும் நிறைந்த தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரால் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, சாவாமை உள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிற ராஜா. ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி சொல்கிற கர்த்தாவே. ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, அன்பில் பரிபூரணரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்க 1000 நாமங்கள் போதாது கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தாழ்மையில் பிறந்த இம்மானுவேலரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே காணக்கூடாத தேவன், எங்களுக்காய் எளிமையில் பிறந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அற்புதத்தின் யெகோவா தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக அற்புதங்கள் செய்தவரே, வியாதிஸ்தரை சுகப்படுத்தினவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மருத்துவர் உயிரோடு எழுப்பினவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்முடைய அற்புதம் அநேகம் செய்தார், அதற்காக நன்றி சொல்கிற கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவிலே எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, ஒடுக்கப்பட்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவினவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவ பரிகாரி, எங்கள் ஜீவோபகாரி ஸ்தோத்தரிக்கிறோம். மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே ஸ்தோத்தரிக்கிறோம். 7 பொற்கொத்து விளக்கில் உலாவுகிற தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். 7 சபை காலங்களின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பவுலின் தேவனே, திருதேசி பிரணாமின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தேற்றக்கூடிய தேற்றவாளரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற மனவாளரே ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையின் முழுமையின் ரகசியத்தை வெளிப்படுத்தினவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதன்கிழமை ஆராதனை ஆண்டவரே நாங்கள் தேடும்படியாக எங்களை தொழுது கொள்ளும்படியாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குற்ற குறைகள், பாவங்கள், எல்லா மீறுதல்கள், எல்லா அவிசுவாச காரியங்களும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திற்காக ஒப்பு கொடுக்கிறதா. ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு ஆராதிக்கும்படி எங்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் யாரையும் வேடிக்கை பார்க்காதபடி ஆண்டவரே சுத்த இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு கொடா கோடி நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக கிருபை தந்ததற்காக நன்றி ராஜா. எங்களை சுகபலத்தோடு வைத்ததற்காக நன்றி ராஜா. நாங்கள் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில்
உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தாவே, நாங்கள் முழு பலத்தோடு ஆண்டவரே, முழு விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூற சொன்னீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கொஞ்சம் கேட்குவதில்லை. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவில் பலவீனமான பாகம் எதுவுமே கிடையாது கர்த்தாவே. எல்லாமே பலனுள்ளதாக இருக்கிறது கர்த்தாவே. அதுபோல கர்த்தாவே, உம்முடைய பாகத்தை இந்த ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பை எங்களை ஆண்டவரே உண்டு பண்ணீர் கர்த்தாவே. எங்களுள்ள இருக்கிற எல்லா பலவீன பாகத்தை நீர் வெட்டி எறியும் கர்த்தாவே. நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்தும் கர்த்தாவே. கொடா கோடி நன்றி. நன்றி ராஜா. ஆராதனை தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாய் வசந்த பிரதரை கேட்டுக்கொள்ளும். அப்பா தகப்பனே, இதோ இந்த புதன்கிழமை ஆராதனைக்காக இதோ தகப்பனே, இதோ இந்த சிறிய கூட்டம் உங்களை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் வந்திருக்கிறோம் தேவன். அப்பா தகப்பனே, எங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் தேவன். அப்பா, வார்த்தை கொடுக்க போகிற சகோதரருக்காக ஜெபிக்கிறேன் தேவன். சகோதரரை மறைத்து நீர் பேசுகிறேன். உங்களுடைய வார்த்தை மாத்திரமே கேட்க வந்திருக்கிறோம் தேவன். உங்களுடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய நாமத்தை கூறி நாங்கள் நன்றி கூற வந்திருக்கிறோம் தேவன். அப்பா தகப்பனே, அதோடு மருத்துவமனையில் அட்மிட் இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, மருத்துவமனையும் நாங்கள் நம்பவில்லை. மருத்துவமனையோட சிறிய கூடாரமை நாங்கள் நம்பியிருக்கோம். அப்பா தகப்பனுடைய வார்த்தையும் ஜீவன் உண்டு. உங்களுடைய வார்த்தையும் மகிமை உண்டு. அப்பா தகப்பனே, உங்களுடைய வார்த்தையினால் உங்களுடைய ரத்தத்தினாலும் அந்த குழந்தைகளை சுத்திகரித்து அவர்களை வீடு திரும்ப வழிவகுத்து ஜெபிக்கிறேன். மீட்பருமான எங்கள் தேவனுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்ற பாடலை நம் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு
என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். இந்த உலகத்துல பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாம் பவர் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் இருந்தால் தான் நமக்கு வெற்றி. ஒரு மனிதனுக்கு முழு வெற்றியே யார் அளிக்க கூட முடியும்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுக்க முடியும். சுகத்தை கூட அவர் தான் கொடுக்க முடியும், ரட்சிப்பு கூட அவர் தான் கொடுக்க முடியும். டாக்டர், மருத்துவம் இது எல்லாமே அரைகுறையாக தான் சுகத்தை கொடுக்க முடியும். முழு சுகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். முழு ரட்சிப்பு அவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். முழு பாவ மன்னிப்பு அவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஆமென், ஆமென். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்கும்போது வெற்றி தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் வார்த்தைக்காக பயபக்தியோடு இருக்கும்போது மீதியான நேரத்தை பாஸ்டர் பயன்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கேக்குதுங்களா? நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 10 ஸ்ரீதர் வாசிங்க. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானங்களில் பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்புவதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்தானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவராகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுடன் கேட்க கடவன். ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் உட்காரலாம் பிரியமானவர்களே. இந்த நாளில் புதன்கிழமை இந்த வேத பாட நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் மத்தியிலே சகோதரர் சௌந்தர் வந்திருக்காங்க. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நான் எடுத்துக்கொண்ட சிறு தலைப்பு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். இப்போ பாருங்க, இந்த வேத வசனத்துல இந்த வசனமானது சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து
தேவன் சர்வ லோகாதிபதி, சர்வத்தையும் படைத்த நம்முடைய கர்த்தராகிய தேவன் தாமே அவர் பூமிக்கு மனிதனா வருவதற்குண்டான நோக்கமே என்னன்னா, மனிதனை இழந்து போன அந்த தேவ சாயலிலிருந்து எழுந்து போன மனிதனை திரும்பவும் தேவ சாயலிலே கொண்டு போய் வைக்கத்தான் தேவனே மனிதனாக மாறினார். புரியுதுங்களா? அல்லேலூயா. தேவன் ஏன் காணக்கூடாத ஒளியாக இருந்த தேவன், சர்வ வல்லவர், சர்வ லோகாதிபதி, சர்வ சிருஷ்டிகர், ஏன் அவர் மனிதனாக வந்தார் என்றால், மனிதன் தேவ சாயலில் இருந்து விழுந்து போனதனால் அந்த நிலைமைக்கு தேவன் மனிதனாக ஆனார். திரும்பவும் மனிதனை அந்த தேவ சாயலில் கொண்டு போய் சேர்க்கவே அவர் இதில் என்னவானாரு? மனிதனாக ஆனார். அவரை ஒருவரும் ஒரு காலம் தேவனை கண்டதுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் மனிதனாக வந்த நோக்கம், தேவனாய் உன்னை ஆக்குவதற்காகவே அவர் மனிதனானார். நாம் யாருடைய பாகத்தில் இருந்தோம்? தேவனுடைய ஒரு பாகமா இருந்தோம். அந்த தேவனுடைய பாகமா இருந்ததுனால தான் திரும்பவும் விழுந்து போன நம்மை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவுமே அவர் தேவன் மனிதனாக வரல. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவுமே ரத்தம் சிந்தல, எல்லாருக்காகவும் மரிக்கல, எல்லாருக்காகவும் அவர் ஜீவனை விடல. தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மனவாட்டிக்காக, அவர்களுக்காக மாத்திரம்தான் அவர் மரித்தார். எவர்களை அவர் தேவனுடைய திட்டத்துல வச்சிருந்தாரோ அவங்க தான் பாவத்துல விழுந்தாங்க. அப்படிப்பட்ட பாவத்துல விழுந்தவங்களை தான் திரும்ப அந்த ஸ்தானத்துல பொறுத்ததுக்காக தான் தேவனே மனிதனாக வந்தார். புரியுதுங்களா? இல்லையா? இயேசு கிறிஸ்து ஏன் அப்ப பாவனா என்ன, ஏன் மனுஷனா வந்தார், கடவுள்னா இதுதான். நாம் தேவ ஸ்தாயிலில் இருந்து விழுந்து போனதனால் திரும்பவும் தேவ சாயலில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, நாம் விழுந்து போன மனிதர்களை போல நாம் இருப்பதனால் தேவனும் மனிதனாக ஆனார். அப்பதான் நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை சுட்டி காட்டுவதற்கு ஒரு மனிதன் தான் தேவை. ஒரு நாய் பண்ண தப்ப ஒரு மனிதனுக்கு பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பூனையை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு மனிதனை பார்த்து அவன் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு. அவன் எப்படி வீடு பங்களா காரு பங்களான்னு வச்சிருக்கிறான், அந்த மாதிரி நீயே வாங்கு. அவன் எப்படி ஒழுக்கமா வாழறான், அந்த மாதிரி நீ ஒழுக்கமா வாழு. அவன் எப்படி குடிகாரனாகிறான், அந்த மாதிரி நீ குடிகாரனா இருக்காது. அப்போ ஒரு மனிதனை காண்பித்து தான் என்ன பண்ணுவாங்க? ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுவாங்க. அப்போ நம்ம விழுந்து போன பிறகு ஒரு மனிதன் அவன் மண்ணுக்குரிய மனிதனாகவே வாழ்ந்துட்டான். அவனுடைய எங்கிருந்து வந்தான், அவன் எந்த எந்த ஸ்தானத்துல இருந்து விழுந்து போனான்றதை மறந்துட்டான் மனிதன். புரியுதுலப்பா? மனிதன் எந்த ஸ்தானத்துல இருந்து விழுந்து போயிட்டான்றதை மறந்துட்டு சக மனிதனாவே வாழ்ந்துனுகிறான். இல்லடா, நம்ம வந்த நோக்கம் இங்க பூமி வீடு கட்டி சொத்து சுகம் பொண்டாட்டி பிள்ளைங்க இதோட வாழறதுக்காக நான் உன்னை பூமியில கொண்டு வரலடா. நீ பூமிக்கு வந்த நோக்கமே வேற. இந்த பூமியில உன படைக்கப்பட்ட நோக்கமே வேற. அந்த நோக்கத்தை நீ மறந்துட்ட. அந்த மறந்த நோக்கத்தை தேவனே மனிதனாக அதை நிவர்த்தி செய்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் எங்கிருந்து உண்டானவன்? நான் வானத்திலிருந்து இறங்கினேன். நான் வானத்திலிருந்து இறங்கினவன். நீங்களா எங்கிருந்து உண்டானீங்க? நீங்கள பூமியிலிருந்து உண்டானீங்க. ஏன் நான் வானத்திலிருந்து இறங்கினா, பூமியில உண்டான நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், தேவத்துவத்திலிருந்து விழுந்து போனீங்க. அந்த பரிசுத்த தேவ சாயலிலிருந்து விழுந்து போனீங்க. இந்த விழுந்து போனதுனால தான் இந்த இச்சைகள், பாவங்கள், கஷ்டம், கவலை, கண்ணீர், போராட்டங்கள். ஆனா தேவனுடைய சாயல்ல இருக்கும்போது இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. சௌகரியமான வாழ்க்கை சௌந்தர், எது கேட்டாலும் கிடைக்கும். கஷ்டப்பட வேர்வை சிந்தி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நினைச்ச பொருளை சாப்பிடலாம். எப்படிப்பட்ட தேவன் நம்மள ஆசீர்வாதமா வச்சிருந்தார். விழுந்து போகாத ஏதேன் தோட்டத்தில், சபிக்கப்படாத ஏதேன் தோட்டத்தில் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தோம். இயற்கை நம்மளுக்கு கீழ்ப்படியும். சர்வ சிருஷ்டியை நம்மளுக்கு சொன்னா கேட்கும். மிருக சிங்கத்தை தடை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இருந்து நாம் பாவத்தில் விழுந்து போனதுனால்
அந்த விழுந்து போன இடத்துல இருந்து நம்மளை தேவன் கொண்டு வந்து திரும்பவும் அவருடைய ஸ்தானத்தில் நம்மளை பொருத்துவதற்காகத்தான் அவர் மனிதனாக வந்து நம்மளுக்கு வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா. அவர் மனிதனாக வருவதற்கு முன்னாடியே பூமிக்கு எப்போதுமே தேவன் தன் ஜனங்களிடத்தில் ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை, ஒரு நல்ல காரியங்களை சொல்லும் போது அவர் இருக்கிற அந்த தேவத்துவத்தை, அவர் இருக்கிற அந்த தேவத்துவம், இப்போ உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஐயா இருக்காரு, அவர் வந்துட்டு லோக்கல்ல இருக்கிற பால் கிட்ட வந்து மருத்துவமனையில பால் கிட்ட போன் பண்ணி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்னு சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சாதாரண இந்த பூமிக்குரிய மனிதனாகிய பிரதமர் மோடி ஐயாவே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பால் கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி நான் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இப்போ மோடி ஐயா யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாரு? மந்திரிகள், எம்எல்ஏக்கள், அவங்க கிட்ட சொல்லிதான் இந்த காரியத்தை செய்வார். ஒருவேளை அந்த மினிஸ்டராலே முடியல, எம்எல்ஏக்களால முடியல, சீஃப் மினிஸ்டராலே முடியல, பிரச்சனை எவ்வளவு பெருசு, குடியரசுத் தலைவர் கிட்ட போவோம், குடியரசுத் தலைவராலே முடியல, கடைசியா சொல்லுவாங்க மோடியை கூப்பிடு. மோடியை கூப்பிட்டியா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? மோடியை வர சொல்லு. எல்லா உலக நாடுக்கும் ஜனாதிபதி போக முடியாது, சரி குடியரசுத் தலைவர் போக மாட்டாங்க. இந்தியாவில் அந்த அம்மா முர்மு அம்மா எல்லா நாட்டுக்கும் போக மாட்டாங்க. யார் தான் எல்லா நாட்டுக்கும் போறா? பிரதமர் தான் போவார். அதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தம்முடைய பிரதிநிதியாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த பூமிக்கு மனிதரிடத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்ட குணலட்சணம் உடையவர், தேவனுடைய தன்மைகள் என்ன, நாம் யார், நம்முடைய கடவுள் யார் என்று சொல்வதற்கு அவருடைய பிரதிநிதி, அசிஸ்டன்ட் சொல்லலாம். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. என்ன கேட்கிறாரு? என்னுடைய ஊழியக்காரன்றாம அப்படின்றாரு நேபுகாத்நேச்சர் கிட்ட. ஆபிரகாம் குறிச்சு என்ன சொல்றாரு? ஏன் வேலைக்காரன் அவன், ஏன் வேலைக்காரன் நான் எதுக்கு அமைச்சேன்னா இந்த பூமியில சந்ததியை உருவாக்குறதுக்காக நான் ஆபிரகாம் அமைச்சேன், அவன் என் வேலைக்காரன்றாரு. யாரு? மகா தேவன். அபிமெலேக்கு ராஜா கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு? நேபுகாத்நேச்சர் அபிமெலேக்கு ராஜா கிட்ட போயிட்டு நீ ஏன்டா ஆபிரகாம் பொண்ணு தூக்கின்னு வந்துட்ட, அவன் யாருன்றாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசி, என் ஊழியக்காரன்றாரு. அவன் நீ நல்லா இருக்கணும்னா கூட அவன் தான் உனக்கு ஜெபிக்கணும் அப்படின்றாரு. நீ நல்லா இருக்கணும்னா கூட அவன் தான் உனக்கு ஜெபிக்கணும். ஏன்னா இந்த பூமியில மனிதர்களுக்கு ஆலோசகரா, மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபரா, மனிதர்களிடத்தில் பேசி நன்மை தீமை சொல்லக்கூடிய நபர்களா தேவனே ஏற்படுத்தின நபர்கள் தான் தீர்க்கதரிசிகள். புரியுதுங்களா? இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மழை வந்ததுன்னா உள்ள வந்துருக்குது, மழை வந்துச்சுன்னா உள்ள வாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் அவர் என்ன பண்றாருன்னா ஜனங்களிடத்துல பேசிக்கொண்டே வருகிறார். நாம் ஒரு கிறிஸ்தவனா இருப்பதனால அடிப்படையான காரியம் என்பது என்னன்னா, நாம் ஒரு தீர்க்கதரிசியின் தேவனை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். எந்த தேவனை பெற்றிருக்கிறோம்? நாம் வணங்குவது ஒரு இஸ்ரவேலின் தேவன், நாம் வணங்குவது ஒரு யூதனுடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் வருகிற வழி எது என்றால் ப்ராஃபட் தான். தீர்க்கதரிசிகள் இல்லாம இந்த வேதத்தை நம்ம வாசிக்கவே முடியாது, படிக்கவே முடியாது. நீங்க எந்த அதிகாரத்தாலும் அது ஏதோ ஒரு தீர்க்கதரிசி எழுதுதான் இருக்கும். இல்லையா? எந்த அதிகாரம் கூட எடுங்களேன், அது ஒரு தீர்க்கதரிசி எழுதுனதா தான் இருக்கும். காரணம் என்னன்னா அதுதான் ஃபண்டமெண்டல். தேவன் இந்த பூமிக்கு வருகிற வழி எது என்றால் அதுதான் தீர்க்கதரிசிகள். இப்ப இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாவே தேவன் பேசிக்கொண்டே வந்திருக்கும் போது, ஆனாலும் மக்கள் சரியான தேவனே அவர்கள் ஆராதிக்கல, சரியான தேவனை அவங்க புரிஞ்சு கொள்ளல. எவ்வளவோ வழிகள். மோசையை ஏத்துக்கிறது தேவனை ஏத்துக்காதனால இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேர் சாவல.
யாரை ஏத்துக்காதனால செத்தாங்க? மோசே ஏத்துக்காதனால தான் செத்தாங்க தவிர தேவனை ஏத்துக்காமலாம் கிடையாது. அவங்க தேவனை விசுவாசிச்சாங்க. ஆனா தேவன் மோசேக்குள்ள இருக்காருன்னு தான் அவங்க ஏத்துக்காம போயிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? எலியாவை மக்கள் ஏத்துக்காமலாம் இல்ல, ஆனா எலியாக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா எங்களால ஏத்துக்க முடியாதுன்னா. இன்னைக்கும் சேம் அதே தான். அவர் வழிய யாருக்காக மாத்திக்க மாட்டாரு. இப்படி காலங்காலங்களாக தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசி வந்த தேவன் ஒரு கட்டத்தில் மக்களுடைய பாவங்கள் பெருகும் போது, இதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்மளே தானே போகணும். பாவங்கள் பெருகும் போது எவ்வளவு சொல்யூஷன் கொடுத்து பார்த்தோம், எவனும் திருந்துற மாதிரி இல்ல. நான் அடுத்த வாரம் பண்ற விபச்சாரத்துக்கு இன்னைக்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆடை பலி செலுத்துறான். எப்படி? அடுத்த வாரம் பண்ற கொலைக்கு எக்ஸ்ட்ரா இப்பவே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடை பலி செலுத்திடுறான். பாவங்கள் பெருக 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 தேவனால பொறுமையா இருக்க முடியல. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஒரு மனிதனாக வந்து பாவம்னா என்னன்ற அதோடைய வீரியத்தை காமிச்சவர். மனிதர்கள் செய்யற பாவனா அதோட தண்டனைகள் கடுமையா அந்த காலத்துல இல்ல. பாவத்தோட தண்டனைகள், பாவத்தோட பரிகாரம் இருந்ததுனால பாவம் பண்றவங்க போயிடுச்சிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. பாவம் பண்ணா சபைக்கு போனா கல்லச்சு சா வச்சிருவாங்க. அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய வழி கிடையாது. ஆனால் நீ யாரு கடவுள் என்று தெரியாமல் நீ வாழ்ந்து செத்தா, அல்லது கடவுள் யாருன்னு தெரிஞ்சு அவரை நீ வந்து பார்க்காம அவரை ஆராதிக்காம அவரை வணங்காம செத்தா, அதுதான் பாவமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் என்ன சொன்னாரு? நம்ம நினைச்சிருக்கிறோம் பாவம்னா என்னன்னா சிகரெட் பிடிக்கிறது, இன்னொரு பொண்ணு சைட் அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது. இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் ஏத்துக்காம இருக்கதான் முதல் பாவம். அதுதான் ஃபர்ஸ்ட். அதனை ஏத்துக்கலனாலே ரெண்டாவது மூணாவது தான் இதெல்லாம். எப்படி? உனக்கு ஜுரம் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ் வரும்? தொண்டை கரகரன்னு இருக்கும், இரும்பல் வரும், சளி பிடிக்கும், ஃபீவர் வரும், உடல் சோர்வு வரும். இவ்வளோ அறிகுறிகள். ஆனா பிளட் டெஸ்ட் எடுத்தா டைஃபாய்டு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம், மலேரியான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம், கால்ரான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். ஆனா அறிகுறிகள் என்ன? அறிகுறிகள் என்ன? சேம் அதே போலதான். முதலாவது பாவனா இயேசுதான் மனிதனா வந்திருக்கிறாரு, இயேசுதான் ஒரே தெய்வம் தான், ஒரே தேவன் தான் இயேசு கிறிஸ்துன்றது. அதை நீ புரிஞ்சுக்காம இருக்குதான் முதல் பாவம். அதை நீ அன்பிலீவ் பண்ணாலே அடுத்தது அது அதோட குட்டிகள் தான். இதெல்லாம் அதோட தன்மைகள் சொல்ல பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கொரோனாவோட சிம்டம்ஸ் என்ன? ஸ்மெல் வராது, இரும்பல் வரும், காய்ச்சல், ஜுரம் அடிக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ். ஆனா இந்த சிம்டம்ஸ் டெஸ்ட் என்ன சொல்லுது? கொரோனா. சேம் அதே போலதான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் ஏற்றுக்காம போகிறது தான் முதல் பாவமே. ஏற்றுக்கொள்ளாமல் போவது தான் முதல் பாவம். ஆனால் அப்படி ஏற்றுக்கொண்டால், அப்படி இயேசுதான் மெய்யான தேவன் ஏற்றுக்கொண்டா, ஆமா அப்படி நீ ஏற்றுக்கொள்ளணும் தான் மனிதனாக இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். தேவன் என்னவா பிறந்தாரு? மனிதனாக பிறந்தார். அப்படி தேவன் மனிதனாக பிறக்கும் போதுதான், அப்படி பிறந்துட்டாருன்றத அவரே வந்து கடவுளே வந்து நான் கடவுள், நான் பிறந்துட்டேன்னு சொல்லல. நான் கடவுளே, நான் பிறந்துட்டேன்னு சொல்லல. கொரோனா வந்துடுச்சு, இதை சொன்ன பாருங்க, புரியுற மாதிரி சொல்ற. கொரோனா வந்துடுச்சு, எனக்குள்ள கொரோனா வந்துடுச்சுன்றது நான் எப்படி எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இருமினே இருக்கிறேன், ஜுரம் அடிக்குது, சோர்ந்து போறேன். கரெக்டுங்களா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. எப்படி சிம்டம்ஸ்? லூஸ் மோஷன் ஆகுது, ஜுரம் அடிக்குது, வாமிட்டிங் வருது, தலை சுத்தல் ஆகுது. இதெல்லாம் என்னது? டெஸ்ட் பண்ணா டாக்டர் சொல்றாரு ஃபுட் பாய்சன், ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாரு. இப்போ தேவன் மனிதனாக உள்ள வந்த பிறகு, மனிதனாக வந்த பிறகு அல்லாஹ் இயேசு சொன்னாரு, அவர்களுடைய கனிகளாலே அவர்களே அறிவீர்கள். இயேசு என்ன சொன்னாரு? அவங்களுடைய கேரக்டர் வச்சு நீ யாருன்னு கண்டுபிடிக்கலாமா?
இப்போ கடவுள் மனிதனாக வந்த பிறகு இந்த இந்த கடவுள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் நான் தான் தேவன்றது அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் முதலாவது தேவனை பார்ப்பதற்கு முன்னாடி யாரை சந்திக்கணும்ன்றாரு. என்னை ஒவ்வொரு காலத்திலும் இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தினது யார் தான்? தீர்க்கதரிசிகள் தான். நோவா காலத்துல நோவா தான் இந்த மக்களுக்கு காமிச்சான். மோசே காலத்துல மோசே தான் என் மக்களுக்கு நான் யாருன்னு காமிச்சான். ஆபிரகாம் காலத்துல ஆபிரகாம் தான் இந்த மக்களுக்கு யாருன்னு காமிச்சான். நானே டைரக்டா இறங்கி வந்து மக்கள்கிட்ட பேச முடியல. இப்போ நான் மனிதனா வந்தா கூட அவருடைய வழிமுறையை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டார். அதான் சொல்றாரு, மனம் மாற அவர் மனப்புத்திரன் அல்ல. இப்போ அவர் மனிதனாக வந்தா கூட வந்துக்குது யாரு? தேவன். அவருடைய வழிமுறையை மாத்திப்பாரா? புரியுதா பிரதர்? தேவன் எப்பவுமே தேவன் தான். அவர் மனிதனா வந்தாலும் தேவன் தான், அவர் ஒளியா வந்தாலும் தேவன் தான், அவர் சுழல் காற்றுல வந்தாலும் தேவன் தான், எரிகிற முச்சடியில வந்தாலும் தேவன் தான், எந்த ரூபத்துல வந்தாலும் அவர் தேவன் தான். நோவா காலத்துல தண்ணியா வந்தா கூட அவர் தேவன் தான், மேகஸ்தம்பத்துல வந்தாலும் அவர் தேவன் தான், கண்மலை தண்ணீரா வந்தா கூட அவர் தேவன் தான். எல்லாமே தேவன் தான். அதுல ஒண்ணுதான் மனிதனா வந்தது. அவ்வளவு குணாலட்சணங்கள்ல மனிதனும் ஒரு கேரக்டரா இருக்கு. அப்படி தேவன் மனிதனா வந்தாலும் வந்திருக்கிறது யாரு தான்? தேவன் தான். இப்ப தேவன் வந்திருக்கிறார்னு யாரு தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்? புரியுது? இப்ப தேவன் வந்திருக்கிறார்ன்றத இயேசு காலத்துல இயேசு தான் தேவனா வந்திருக்கிறாரு, தேவன் தான் இயேசுவா வந்திருக்கிறாருன்றத ஜனங்களுக்கு யார் தான் சொல்லணும்? புரியுதா சோரா? அவரே நான் தான் தேவன், நான் தான் தேவன் சொல்றதுக்கு யோவான் ஸ்நானன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எவ்வளவு சபை ஸ்தாபனங்கள் இருந்தது இயேசு காலத்துல. சபைகள் இருந்ததா இல்லையா? பதிசேய சபை, சதிசேயர் சபை, பலவிதமான சபைகள் இருந்து. உயிர்த்தெழுதலை நம்புற சபை, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ற சபை, செவன்த் டே சபை, இப்படி பல சபைகள் இருந்தாலும், ஆனால் இயேசு என்னை அறிமுகப்படுத்துவதற்கு ஏன் மற்ற சபைகள் கிட்ட போகாம ஒரு காட்டுவாசியாகிய திருக்க சொல்றார். அவன் எப்படிப்பட்டவனான்? யோவான் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தான், ஆனால் உலகத்தால் அவனை அந்த விதமாக பார்க்க முடியவில்லை. யோவான் ஸ்நானகன் மகத்தான மனிதனா இருந்தான். தேவன் அன்னைக்கு தான் யோவான் ஸ்நானகனை செலக்ட் பண்ணாரா? இல்ல. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஊழியம் தொடங்கும் போது அன்னைக்கு தான் யோவான் ஸ்நானகனை செலக்ட் பண்ணாரா? இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுன்ற பெயர்ல ஜீவனை கொடுத்தவர் யோவான் ஸ்நானனுக்கு. இயேசுன்ற பெயர்லயே ஜீவனை கொடுத்தவர். முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது யாரு வேதத்துல? யோவான் ஸ்நானன். மரியாதை கூட பரிசுத்த ஆவி மேல் நேரிடும் தான் சொன்னாங்க. ஆனால் இயேசுன்னு சொல்லி பரிசுத்த ஆவி வேதத்தில் பெற்ற முதல் நபர் யாருன்னா யோவான் ஸ்நானன் தான். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனை பாருங்கள் தேவன் செலக்ட் பண்ணி, ஏன்னா நான் மனிதனா பூமிக்கு வர போறேன், நான் மனிதனா வந்தாலும் என்னை அறிமுகப்படுத்தி மக்களிடத்தில் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றது யாரோட வேலை? ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. அந்த வேலையை யோவான் ஸ்நானனுக்கு தேவன் கொடுக்கிறார். எப்பவுமே தேவன் இந்த பூமியிலே மனிதரிடத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு வைத்துக் கொண்டிருந்த பிரதிநிதிகள் தான் தீர்க்கதரிசிகள். ஏன்னா தேவனை ஒருவரும் ஒரு காலம் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்க முடியாத தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு மட்டுமே தேவன் கடாட்சியமாவார். அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்காரோ மோசஸ் மட்டும் தான் தன்னை காட்டினார், வேற யாருக்கும் காட்டல. ஆபிரகாம் கிட்ட மட்டும் தான் பேசினார் தேவன், வேற யாருக்கிட்ட பேசல. நோவா கிட்ட மட்டும் தான் பேசினார். அதான் வேதத்துல இருக்கு, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அப்ப யாருக்கு கிருபை இருந்ததோ அவங்க கிட்ட மட்டும் தான் அவர் பேசுவார். தேவனே மனிதனா வருவதற்கு, நானே மனிதனா வந்தா கூட என்னை அறிமுகப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகன் தேவை, ஒரு நபர் தேவை. அந்த நபர் எப்படிப்பட்ட நபரா இருப்பார்னா, வேதத்தில்
எல்லாருமே தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கிறிஸ்துவின் ஒரு தன்மைகளாகவே இருந்தார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளுமே எப்படி இருந்தாங்க? வசனத்தை கிறிஸ்துவின் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டா இருந்தாங்க. அதான் சொன்னார் பாரு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருமணப்பட்டின தேவன். யார்? தீர்க்கதரிசி மூலமா திருமணப்பட்டின தேவன். இயேசு என்ற ஒரு நபராக தேவன் பூமிக்கு வருவதற்கு முன்னாடி பாருங்கள், இந்த பார்ட்டா திருமணப்பட்டின நபர் முழுசா வந்து கிறிஸ்டா நிக்கிறார். எப்படி நிக்கிறாரு? முழுசா வந்து கிறிஸ்துவா நிக்கிறார். இப்போ இவர் அறிமுகப்படுத்தக்கூடிய நபரே அதே சேம் டைம் எப்படி இருக்கணும்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நபர்கள் யாராவது ஒருத்தரா தான் இருக்கணும். புதுசா ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. இது புரியுதுங்களா? புதுசா ஒருத்தர் வந்து தேவனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா இவரும் ஆதி காலத்துல இருந்து இருக்கிறார். யாரு? அதான் சொல்ற, ஆதி முதலா இருந்ததும் என் கண்களினால் நாங்கள் பார்த்ததும் கைகளினால் தொட்டதுமான ஜீவ வார்த்தையை பேசுகிறோம். தேவன் ஆதியாகமத்திலிருந்தே இருக்கிற தேவனை, பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து வந்த தேவனை புதிய ஏற்பாடுல புதுசா ஒருத்தன் வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? எப்படி உன்னை பத்தி அவருக்கு தெரியும்? அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, அவன் எலியாவின் ஆவியை யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் யோவான் ஸ்நானனுக்கு? எலியாவின் ஆவியை சொல்றார் தீர்க்கதரிசி செய்தில. அவன் சொல்ல பாருங்க, மனம் திரும்புதலை பிரசங்கித்தான், பரிசேயர்களை கடிந்து கொண்டான். அவன் ஏன் அதை செய்தான்? அவன் என்னவா இருந்தான் என்பதை அவனால் தவிர்க்க இயலாதிருந்தது. எலியாவின் ஆவி அவன் மேல் இருந்தது. யோவான் ஸ்நானன் மேல என்னடா திடீர்னு ஜோம் பண்ணும்போது அவங்க தாத்தா மாதிரியே பேசுறான் அப்படின்னு. பிசாசு பிடிச்சவங்களாம் பாத்தீங்கன்னா உன்னுடைய எல்லா மண்டபத்தையும் பேசுவாங்க. நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ என்ன தவறு செய்யறன்றது பிசாசு பிடியில இருக்கணும் சொல்லுவாங்க. இப்போ அதே போலதான் பாருங்க, அவன் எலியாவின் ஆவி அவன் மேல் இருந்ததான். யார் மேல? யோவான் ஸ்நானன் மேல எலியாவின் ஆவி இருந்ததுனால எலியா மாத்திரம்தான் வேதத்துல ஸ்தாபனங்களை எதிர்த்த முதல் நபர். எலியா மாத்திரம்தான் என்ன பண்ணாரா? அன்றைக்கு இருந்த ஸ்தாபனங்களை எதிர்த்த ஒரே நபர் யாரு? எலியாவின் ஆவி தான். எலியா தான், திஸ்பேன் ஆகிய எலியா. அவர் மட்டும்தான் கடிந்து கொள்ளுதலை அதிகமா செஞ்சார். இத மோசே செய்யல, எசேக்கியேல் செய்யல, எந்த தீர்க்கதரிசிகளும் செய்யல. யார்தான் மக்களை வந்து இது நீ போற சபை தப்பு, நீ போற சபை தப்பு, இவன் தப்பு, அவன் தப்புன்னு சொன்னது யார் வேதத்துல? 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போவாத, திஸ்பேன் ஆகிய எலியா ஒருத்தங்க அவங்க கிட்ட போனியான்னு சொன்னாங்க. அவ்வளோ சபை ஸ்தாபனங்கள், 400 தீர்க்கதரிசிகள் என்பது சபை ஸ்தாபனங்கள். அவ்வளவு சபை ஸ்தாபனம் இருந்தாலும் இல்ல, ஒரே ஒருத்தன் தான் சரியான சபையா இருக்கிறான். அவன் கிட்ட மட்டும் தான் தேவன் இருக்கிறார். அது யாருன்னா எலியா மாத்திரம் தான். அப்போ எலியா என்ன பண்ணுவானா, சரியான தேவன் பக்கமா நடத்துவான் ஜனங்களை. அவங்க கிட்ட தேவன் இருக்கிறார்ன்றதை நிரூபிக்க முடியாதான் தேவன் யோவான் ஸ்நானனுக்கு எலியாவின் ஆவியை கொடுத்தாராம். அதனாலதான் வேதத்துல 5 முறை எலியாவின் ஆவி வருது. பூமிக்கு வரும்போது 5 முறை வருது. இந்த எலியாவின் ஆவி அவன் மேல் இருந்தது. அவன் அவ்விதமான உடைகளை தவிர்ப்பதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் அதுதான் அவன் சுபாவமா இருந்தது. அந்த எலியாவின் ஆவி என்ன பண்ணனா, அது உலகத்துக்கு ஆசைப்படாது, கொடுத்த வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். எலியாவின் ஆவி என்ன செய்யும்? கொடுத்த வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். எலியாவின் ஆவி அவன் மேல் இருந்ததால் ஸ்திரீகள் ஒழுக்கமின்றி அலைவதை குறித்து பிரசங்கிப்பதை அவனால் தவிர்க்கவே முடியாதாம். எலியாவின் ஆவி மாம்ச பிரகாரமான ஸ்திரீகள் உடுத்துற உடை, கள்ள தொடர்பு, விபச்சாரம், இதை எல்லாமே மோசே பொறுத்துப்பாரு, ஆபிரகாம் பொறுத்துப்பாரு, ஏசாயா பொறுத்துப்பாரு, எசேக்கியேல் பொறுத்துப்பாரு, எல்லாம் பொறுத்துப்பாங்க. ஆனா எலியாவால பொறுத்துக்க முடியாது. ஏனால் எப்போதுமே ஸ்திரீகள் என்றால் சபைக்கு அடையாளம். எலியா என்பவர் ஆவிக்குரிய சபைக்கும் அடையாளம், மாம்சக்குரிய நபராக இருந்தால் ஸ்திரீகளை பார்த்தாலே கடிந்து கொள்வார். எந்த ஸ்திரீகளை பார்த்தா? ஒழுக்கம் கேடான ஸ்திரீகளை பார்த்தா. மற்றவர்களுக்கு இச்சையை உண்டு பண்ணுகிற ஸ்திரீயை பார்த்தா இவர் கோபம்.
கடிந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஆவி அவர் மேல் இருந்தது. அவன் என்னவாக இருந்தானோ அப்படியே இவன் இருந்தான். அவன் ஏரோதியாளின் முகத்துக்கு நேராக கடிந்து கொண்டான். அவன் என்ன நினைத்தானோ அதை ஜனங்களிடம் கூறினான். ஏன் அவனால் அதை தவிர்க்க முடியவில்லை? அது அவனுடைய அபிஷேகமா இருந்தது. அவன் எலியாவாக இருந்தான். யாரு? யோவான் எலியாவாக இருந்ததுனால எலியா எப்பவுமே தேவன் பக்கம் தான் வழி நடத்துவான். பல சபை ஸ்தாபனம் இருக்கும் போது எலியா தேவன் பக்கம் தான் வழி நடத்தினான். இஸ்ரவேலின் தேவனே தேவன், நீ பாகால தேவனை வணங்கி நிக்கிற, ஆனா இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன், சரியான தேவன் பக்கம் வழி நடத்தணும். அப்போ எலியாவின் ஆவி ஏன் யோவான் ஸ்தானத்துக்குள்ள வந்ததுன்னா, அன்னைக்கு இருந்த சபை ஸ்தாபனம், இயேசு காலத்துல சபை ஸ்தாபனங்கள் இல்ல, சபை ஸ்தாபனத்துல இயேசு இல்ல, தேவன் இல்ல. அப்போ தேவன் யாருக்குள்ள தான் இருக்கிறார்ன்றத காட்டுறதுக்கு தான் எலியாவின் ஆவி யாருக்குள்ள வந்தது? புரியுதா? எலியாவின் ஆவி யோவான் ஸ்தானத்துக்குள்ள வந்ததுனால இவன் என்ன பண்றானா, அதே போல பெண்களை கடிந்து கொள்றான். யாரு? எலியாவின் ஆவி. இவர் சொல்றாரு, ஏய் நீ எப்பரா வந்து எலியாவின் ஆவி வந்த உடனே கடிந்து கொள்றதும் நடக்குது, அதே சேம் டைம் தேவன் யாருன்னு செய்றாரு. ஆமென். எலியாவின் ஆவி யோவான் ஸ்தானம் கொடுத்து இப்ப யோவான் ஸ்தானம் சொல்றாரு, இதோ மேசியா, வருகிறவராகிய மேசியா அப்படின்றாரு. ஏன் எலியாவின் ஆவி யோவான் சொல்ல வந்ததுன்னா, எலியாவின் ஆவி தான் சரியான தேவனை அடையாளம் காட்டும். ஆமென் ஆமென் ஹalleluya. புரிஞ்சுங்களா? இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் சரியான அடையாளம் காட்டும். அன்னைக்கு 400 கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாலும், பாகால் தெய்வமா இருந்தாலும், சரியான தேவன் இஸ்ரவேலின் தேவனை காமிச்சது எலியா, திஸ்பெனாக்கி எலியா. ஆமென். அதே தேவன் மனிதனா பூமிக்கு வந்ததுனால சரியா தேவன் அடையாளம் காட்டக்கூடிய ஆவி யார்கிட்ட இருக்குன்னா, அதே எலியாவின் ஆவி கிட்ட தான் இருக்கும். ஆமென் ஆமென். அந்த ஆவி அவனுக்கு இருக்கு. யாருக்கு இருக்கணும்? யோவான் ஸ்தானுக்கு இருக்கு. அப்ப யோவான் ஸ்தானம், நீ தேவன் மாம்சத்துல வந்திருக்கிற தேவனை பார்க்கிறதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும் நீ? அதனால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால், இன்னைக்கு அநேகர் இயேசு ஏத்துக்கோ இயேசு ஏத்துக்கோன்றாங்களே, ஆனால் இயேசு சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிற எலியா இவன் தான். ஏன் எலியா கிட்ட போனா, எலியா கிட்ட போனதான் சரியான தேவன் கிட்ட கொண்டு போவாங்க. ஆமென். இன்னைக்கு எல்லா சபை ஸ்தாபனங்களும் எலியா கிட்ட வரவே இல்லை. இன்னைக்கு தேவன் யார அமைச்சிருக்காரு? எலியாவின் ஆவியா? தீர்க்கதரிசி பிரணாம், வில்லியம் அலி பிரணாம் என்கிற தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட நீ வராம, முதலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் ஃபர்ஸ்ட், அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று முதல்ல ஏற்றுக்கிறியா? ஆமென். தீர்க்கதரிசி தான் கேக்குறாரு, ஒரு ஜெபத்துல கேக்குறாரு, எனக்கு முதல்ல ப்ராஃபட் நீ ஏத்துக்கிறியா? நான் அவனை ஏத்துக்கிறேன். ஏன்னா எலியாவின் ஆவியை கொண்ட நபர் நீ ஏத்துக்கிறீங்களா? அன்பு முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கு முதலாவது வருகையில வருவார் என்றால், வருகிற நீங்கள் ஏற்றுக்கொள்ள முதலாவது ஏத்துக்கிற நபர் யாரு? ஆனா அவன் ஒரு பிரசங்கம் பண்ணா, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாய். அது சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாரை ஏத்துக்கணும்? யோவான் ஸ்தானத்தை ஏத்துக்கணும். எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்தானத்தை அக்செப்ட் பண்ணணும். ஆமென். இயேசு சொல்றாரு, நீ என்கிட்ட வரதுக்கு முன்னாடி யார்கிட்ட போயிருக்கணும்? ஃபர்ஸ்ட் நீ யோவான் ஸ்தானத்தை பார்த்தா தான் புரியும். ஃபர்ஸ்ட் எப்படி? யோவான் ஸ்தானம் கிட்ட போனா தான் யோவான் ஸ்தானம் யாருன்னு காட்டுவார். ஆமென் ஆமென். இவர்தான் மேசியான்னு காட்டுவார். புரியுதுங்களா நான் பேசுறது? ஆமென். யோவான் ஸ்தானம் கிட்ட இருந்து வந்த சீஷர்கள் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா. இவங்க எப்படி எங்க வந்தவங்க? யோவான் ஸ்தானம் கிட்ட போயிட்டு தான் இரண்டாவது இயேசு கிட்ட வந்தாங்க. ஆமென் ஆமென் ஹalleluya. யோவான் ஸ்தானம் காட்சில இருந்து போன பிறகு தான் டைரக்டா எல்லாரும் இயேசு கிட்ட வந்தாங்க. ஆமென். ஆனால் யோவான் ஸ்தானம் இருக்கிற வரைக்கும், யோவான் ஸ்தானம் அறிமுகப்படுத்தாத வரைக்கும் அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது, மேசியா யாருன்னே தெரியாது. ஆனா அந்த அப்படிப்பட்ட அடையாளம் தேவன் தான், இவர் தான் அந்த மேசியான்னு அடையாளம் காட்டக்கூடிய நபர் எப்படி இருந்தார்னா, காட்டுவாசி, படிப்பறிவு இல்லாதவன், வெறும் கோடி பை சுத்தி நிற்பாரு யோவான் ஸ்தானகன். மக்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல பேரு கிடையாது, பல்லு வலுக்குன்னு கிடையாது, கிட்ட போனா ஸ்மெல்லு வரும், முடி வெட்ட மாட்டான், அப்படி தலையை பிரிச்சா கூண்டுலாம் அப்படி கோழிலாம் பறக்கும், புறாலாம் பறக்கும், அந்த அளவுக்கு பார்க்கவே அலங்கோலமா இருந்தான் யோவான் ஸ்தானகன். பார்க்கவே அலங்கோலமா இருந்தான். ஆனால் அன்றைக்கு இருந்த சபை ஸ்தாபனங்கள் பெரிய பெரிய கட்டிடம், ஏசி, லக்ஸரியா இருந்து, சூப்பரா அருமையான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு,
அதனால தான் இயேசு சொன்னார், எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவனையா? யோவான் ஸ்நானகன் மெல்லிய வஸ்திரம் தரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் தரிச்சது வாங்க. போ பரிசேயர் சபையில போ, போ ரோமன் கத்தோலிக்ல போய் பாரு, சிஎஸ்சி சர்ச்சில் போய் பாரு, பெந்தகோஸ்து சர்ச்சில் போய் பாரு. நீ போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்து பாஸ்டர் நம்பாத, அவன் பேசுகிற உபதேசத்தை பார்த்து கண்டுபிடி தேவன் யாருக்குள்ள இருக்கிறாரு. யோவான் ஸ்நானகன் தோற்றத்தை பார்த்தாங்களாம். வில்லியம் மரிய பிரணாம் 2 பொண்டாட்டிக்காரரு. அவர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்தாரு. அவங்க அப்பா ஒரு சாராய வியாபாரி. அவர் தன்னைத்தானே கிறிஸ்துன்னு சொல்லிக்கினாரு. யோவான் ஸ்நானகன் தான் இந்த பட்டத்தை கேட்டாங்க. நீ வருகிற வரை கிறிஸ்து நீதானா கேட்டாங்களா இல்லையா? யோவான் ஸ்நானகன் அதுக்கு அவர் என்ன சொன்னா, நான் கிறிஸ்து அல்ல. ஏன் ஒருத்தனை யோவான் ஸ்நானகன் இத்தனை நாளா யார்கிட்ட கேட்காத ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏன் யோவான் ஸ்நானகனை பார்த்து நீ கிறிஸ்துவான்னு கேட்டாங்க? ஏன்னா அவனுடைய பேச்சு மற்றவர்களை காட்டிலும் டிஃபரெண்டா இருந்தது. ஏன் வில்லியம் மரிய பிரணாம் பார்த்துட்டு வில்லியம் மரிய பிரணாம் கிறிஸ்துவான் ஏன் கேட்டாங்கன்னா, இவருடைய பேச்சு மற்ற சபை ஸ்தாபனங்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்குது. அவர் தன்னை வேதத்தோடு பொருத்தி கொண்டார். யோவான் ஸ்நானகன் அவர் என்ன சொன்னாரு? அவரை தன்னை வேதத்தோடு, ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட நபர் நான் தான், நான் வந்து வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறேன்றான். நம்முடைய தீர்க்கதரிசியும் அதனால தான் நான் மல்கியா 4:5 நம்முடைய தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? வில்லியம் மரிய பிரணாம் என்ன யோவான் ஸ்நானகன் முதலாம் வரிக்கு முன்னோடியா, இயேசுவுக்கு முன்னோடியா இருந்த யோவான் ஸ்நானகன் தன்னை ஏசாயா 40:1 அடையாளம் காட்டினது போல 2ஆம் வருகைக்கும் இயேசு கிறிஸ்து வரப்போறான்னு சொல்லி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தன்னை மல்கியா 4:5 என்று அடையாளம் காட்டிய நபர் வில்லியம் மரிய பிரணாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அந்த யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவி வந்த பிறகு இதோ மேசியா. பிரைஸ் லார்ட். அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கினாங்க உடனே இயேசுவை? யோவான் சொல்லிட்டாங்க உடனே ஏத்துக்கினாங்களா? இல்ல. நீ சொல்லிட்டா நானா ஏத்துக்கணுமா? சொல்றது மட்டும் தான் யோவான் ஸ்நானனோட வேலை. இவர்தான் தேவன், இவர்தான் மேசியான்னு சொல்றது யாரோட வேலை? ஏத்துக்கிறத ஏத்துக்காத அதை அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். நீ வில்லியம் மரிய பிரணாம் ஒருத்தர் தீர்க்கதரிசி வந்திருக்காருன்னு சொல்றது தான் எங்களோட வேலை. நீ அவர் ஏத்துக்கிறது ஏத்துக்காம போறது எனக்கு தேவையில்லை. அதான் தீர சொல்றாரு, யோவான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை செஞ்சுட்டு போயினேன்ட்டான். அவனோட வேலைனா நான் மேசியா வடையில காட்டணும், அவ்வளவுதான். அந்த வேலை நான் செஞ்சுட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். சேம் இன்னைக்கு நம்மளும் அதே போலதான். நீ இதை காட்டு அதை காட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம் வேதத்துல சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி எப்படி யோவான் ஸ்நானகன் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இவர் தான் அந்த வனத்தில் கூப்பிடுற சத்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏசாயா 40:1 என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும். அன்னைக்கு இருந்த ஜனங்கள் இதோ கிறிஸ்துன்னு அந்த வார்த்தை யாரும் பயன்படுத்தவே இல்லை. அன்னைக்கு இருந்த சபை ஸ்தாபனங்கள் கிறிஸ்து வருவார்னு பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவன் மாத்திரம்தான், யோவான் ஸ்நானகன் மாத்திரம்தான் இதோ கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ணான். கிறிஸ்து இங்க நின்று கொண்டிருக்கிறார்னு பிரசங்கம் பண்ணான். யாரு? யோவான் ஸ்நானகன் மாத்திரம்தான் இதோ நின்று கொண்டிருக்கிறார், இதோ வருகிறார், அதோ நின்று கொண்டிருக்கிறார், அதோ வருகிறார் அப்படின்னா. ஆனா மற்ற சபைகள் எல்லாமே அவர் சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா யோவான் ஸ்நானகன் அப்படி சொல்லவே கிடையாது. யோவான் ஸ்நானகனை அனுப்பிச்ச நோக்கமே பக்கத்துல இருக்கிறவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்படி? இருக்கிற தேவனை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதான் உன் வேலை. நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாமும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதோ வரப்போறாரு, அவர் இப்போது இங்க நின்று கொண்டிருக்கிறார். நீங்க எலியா யோவான் ஸ்நானகன் இடத்துல தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம கொண்டு போய் வச்சா அவர் எப்படி வந்த தேவனை காட்சியில அறிமுகப்படுத்தினார். இப்போ அறிமுகப்படுத்தியாச்சு. யாரு? யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ அறிமுகப்படுத்தின உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ட உடனே இவர் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தீர்க்கதரிசிய கிட்ட போயிட்டு கிறிஸ்து கிட்ட வந்துட்டாங்க. கிறிஸ்து கிட்ட வந்த பிறகு இப்போ திரும்ப என்ன பண்றாங்க? திரும்ப யோவான் ஸ்நானகன் கிட்டே போறாங்க. என்ன பண்றாங்க? ஏன்னா இவருக்குள்ள ராஜாக்குள்ள தன்மையே இல்ல. யாருக்குள்ள? யாருக்குள்ள இல்ல? இயேசு கிட்ட. ஏன்னா அவர் என்னவா வந்தாரா? யூதருக்கு ராஜாவா. இவங்க நினைச்சாங்க மாம்சத்துல வந்து ஏரோது வெளியே அனுப்பிச்சிட்டு
ஏரோது ராஜா வெளியே அனுப்பிச்சுட்டே, வெளியே போடா, நான் தானே யூதருக்கு ராஜா, வெளியே போடான்னு சொல்லிட்டு அந்த சிங்காசனத்துல போய் உட்காந்து நம்மள ஆளுவார் நினைச்சு மாம்சப்பிரகாரமான ராஜாவா நினைச்சாங்க. ஆனா இவர் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜாவா வந்திருக்கிறார். யூதருக்கு ராஜா, ஆவிக்குரிய ராஜாவா வந்திருக்கிறார். இவனுக்கு ஒரு பெரிய குழப்பம். இவரு ராஜாவா இருந்தா ரோட்ல படுகிறாரு, எல்லார்கிட்டயும் போய் இறை வாங்கி தூண்டுறாரு. எப்படி எங்கன்னா போறது அந்த கூட கெஞ்சி கேட்கிறாரு. ராஜா அப்படி கெஞ்சுவாரா? ஏய் எனக்கு படகு கொஞ்சம் கொடுங்க, நான் போயிட்டு வரேன். ராஜா கெஞ்சுவாரா? ஏன் ஏன் கெஞ்சிருக்கிறாரு? சாப்பிட எதனா கிடைக்குமா? ஏய் வேலைக்காரர்களே என்ன ஆகாரம் ஆர்டர் போற இடத்துல இவர் கெஞ்சிருக்கிறாரு. அப்பதான் இயேசு சொல்றாரு, இங்க வாங்க சீஷர்களே, உங்களுக்கு என்ன சந்தேகம்? இங்க என்ன பாக்குறீங்க? முடவர்கள் எழுந்து நடக்கிறாங்களா? நடக்கிறாங்க. செவிடர்கள் கேட்கிறாங்களா? கேட்கிறாங்க. சப்பானிகள் எழுந்து நடக்கிறாங்களா? நடக்கிறாங்க. மரித்தோர் உயிரோடு எழுந்துக்கிறாங்களா? எழுந்துக்கிறாங்க. இத போய் யோவான் போய் சொல்லு. என்ன சொல்றாங்க? இத போய் சொல்லு. இத போய் சொன்ன உடனே அப்பதான் என்ன ஆகுது? இது இந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாமே யாரோட வேலையா? மேசியாவோட அடையாளம். அத சொன்ன பாத்தீங்க, அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இப்போ இயேசு செய்த கிரியை தான் அவர் யாருன்னு காமிச்சது. இவர் தான் அந்த மேசியான்ற ஒரு காரியம். பாருங்க, அவங்க ஜனங்களுக்கு குழப்பம் வந்ததுனால, சீஷர்களுக்கு குழப்பம் வந்ததுனால யோவான் சாங்க ஒரு வகையில குழம்பிட்டான். அவனுடைய வேலை என்ன? ஜஸ்ட் அறிமுகப்படுத்தணும், அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. இப்போ யாருக்கு? எப்பவுமே கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டாலே போதும். எப்பவுமே கொடுத்த வேலை செஞ்சுட்டாலே போதும். இப்போ அந்த குழப்பம் வந்ததுனால ஆண்டவர் சொன்னாரு, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மேசியா கூடிய அடையாளம், இத போய் சொல்லணும். கம்மன் ஆயிட்டான். யோவாசனங்க அமைதியாயிட்டான். அப்போ மேசியா ஒருத்தர் வந்திருக்காருன்னா என்னென்ன அடையாளம்னா, முடவர்கள் எழுந்து நடப்பார்கள். மேசியா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே ஒரு மனிதனுக்குள்ள வந்தா சப்பானி எழுந்து நடப்பான், மரித்தோரை உயிரோடு எழுப்புவான், இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை சொல்லுவார். இதெல்லாம் யாரோட அடையாளம்? மேசியாவோட அடையாளம். அன்றைக்கு இந்த அடையாளம் யோவான் ஸ்நானன் கிட்ட நடக்கல, இயேசுன்ற ஒருத்தர் கிட்ட தான் நடந்தது இதெல்லாம். ஏன்னா அவர் மாத்திரம் தான் நீங்க மேசியாவா இருந்தார். இந்த நாட்களிலும் நம்முடைய நாட்களிலும் இந்த அடையாளங்கள்லாம் யார்கிட்ட நடந்தது? நீங்க சொல்லுங்க. ஏன் அவர்கிட்ட இதெல்லாம் நடந்தது? ப்ளீஸ் யாராவது சொல்லுங்க. ஏன்னா தேவன் பாவத்துக்காக ஒரு முறை தான் மரித்தார். ஒரு முறை பிறந்தார், ஒரு முறை தான் மரித்தார். இந்த பூமியை விட்டு அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போகும்போது என்னவா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? சரீரத்திலையா? ஆவியில. அப்ப திரும்ப பூமிக்கு வரும்போது எப்படி வருவாரு? ஆவியா தான் வருவாரு. அப்போ ஆவி பூமியில கிரியை செய்யறதுக்கு என்ன தேவை? கரெக்டா புரியுங்களா? தேவன் மனிதனாக பூமிக்கு வந்து நம்ம பாவத்துக்காக மரித்து எல்லா காரியத்தையும் அடையாளப்படுத்தி செய்து அவர் தான் மேசியா என்று காண்பித்து மரித்து உயிரோடு போகும்போது, உயிர்த்தெழுந்து போகும்போது அவர் சரீரத்துல போல, அவரு சரீரத்துல போல ஒரு ஆவியா போறாரு. அந்த ஆவி தான் இப்ப திரும்பவும் அதனால தான் தீர சொல்றாரு, பரிசுத்த ஆவி இப்போது இங்க நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? அவர் இரண்டாம் வருகையிலே அவர் என்னப்பா வருவார்னா பரிசுத்த ஆவியா தான் வருவார். அதான் இயேசு சொன்னாரு, உலகமோ என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அந்த தேற்றரவாளனை உலகமோ காணாது, நீங்க என்னங்க ஃபர்ஸ்ட் இயேசு சொன்னாரு உலகமோ என்னை காணாது, இயேசு சரீரத்துல சொன்னாரு. அந்த பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனை உலகமோ அறிந்து கொள்ளாது, நீங்களோ அறிந்து கொள்வீர்கள். என்ன சொல்ல வர்றாரு அப்போ? புரியுதுங்களா? இயேசு சரீரத்துல இருக்கும்போது சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள்னாரு. அடுத்த லைன் சொல்றாரு, அந்த தேற்றரவாளனை உலகமோ காணாது, நீங்களோ அவரை பெற்றுக்கொள்வீங்கன்றார். என்ன சொல்ல வர்றாரு அப்போ? அவரே தான் ஹோலி ஸ்பிரிட்டா வருவார்ன்றத சொல்றாங்க. அதே மேசியா தான் ஹோலி ஸ்பிரிட்டா நான் வருவேன். ஹோலி ஸ்பிரிட்டா வர்றதுக்கு முதலாம் வருகையிலே சரீரமா வந்ததுனால எனக்கு ஒரு சரீரம், என் அடையாளம் காட்டுறதுக்கு ஒரு சரீரம்.
2 சரீரம். ஆனா 2ஆம் வரிகள் நான் வரும்போது 2 சரீரம் எனக்கு தேவையில்லை. கிறிஸ்துவானவர் இருப்பதற்கு ஒரு சரீரமும், இந்த கிறிஸ்து ஆவின் வரத்துக்கு முன்னாடி எலியாவின் ஆவி வரத்துக்கு ஒரு சரீரம் தான் போதும். புரியுதா பிரதர்? ஒரே சரீரம். அது பேர் வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற சரீரத்தை அவர் பிறக்கும் போது எலியாவின் ஆவியுடைய நபரா பிறக்க வைக்கிறார் தீர்க்கதரிசியை. அவர் வளர வளர அவருக்குள்ள அந்த கிறிஸ்துவின் ஆவி வருது. யாருக்குள்ள? ஒரே சரீரத்துக்குள்ள பிறக்கும் போது ஒரு ப்ராஃபிட்டா தான் பிறக்கிறார் தீர்க்கதரிசி. நம்முடைய தீர்க்கதரிசி பிறக்கும் போதே ஒரு ப்ராஃபிட்டா தான் பிறக்கிறார். அவர் வளர 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 வளரதான் அவர்கிட்ட ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுட்டே இருக்குது. கேக்குதா? இங்க படிச்சிருக்கீங்களா? ஒரு தூதன் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு அந்த தூதன் தூரமா இருந்தாரு, பக்கத்துல வந்தாரு, ஒரு கட்டத்துல எங்க வந்துட்டாரு? அவருக்குள்ளேயே வந்துட்டாரு. புரியுதா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் தூரத்துல இருந்தாரு, தீர்க்கதரிசி கிட்ட தூரத்துல இருந்து பேசினாரு, அப்புறம் பக்கத்துல வந்து பேசினாரு, அதன் பிறகு அவருக்குள்ளேயே வந்துட்டாரு ஒரு கட்டத்துல. அதான் என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம், புது ஊழியன்னு ஒரு செய்தி புக்கு வந்திருக்கு. அதுல பாருங்க தெளிவா பேசுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய ஊழியங்கள் மாறிக்கொண்டே வருது. என்ன மாறுதுன்னா, ஃபர்ஸ்ட் தேவன் தூதனாக முச்சடியில வெளிப்பட்டார் மோசேக்கு. அதன் பிறகு மோசேக்கு மேல இருந்தார், முகமுகமாய் பார்த்த பிறகு மோசேக்குள்ள வந்துட்டார். தூதன் முச்சடியில இருந்தாரு, மோசேக்கு மேல இருந்தாரு, சீனாய் மலையில விட்டு இறங்கி வரும்போது எங்க வந்துட்டாரு? மோசேக்குள்ள வந்துட்டாரு. அதனாலதான் ஜனங்களால மோசேயோட முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. நம்முடைய தீர்க்கதரிசிக்கு அதே போலதான் தூதனாக தூரத்துல இருந்தாரு, பக்கத்துல வந்தாரு, ஒரு கட்டத்துல அவருக்குள்ள வந்துட்டாரு. 63க்கு பிறகுலாம் தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசியோட ஊழியம் முடிஞ்சு அவர் கிறிஸ்துவாகவே பேச ஆரம்பிக்கிறார். யாரு சொன்ன பாத்தீங்களா? இந்த தூதனானவர் தலைக்கு மேல இருந்தாரு, அவர் பிறக்கும் போது தலைக்கு மேல இருந்தாரு, அவர் ஊழியம் செய்யும் போது தலைக்கு மேல இருந்தாரு. 1963க்கு பிறகு அந்த ஊழி எங்க வந்துச்சு? இந்த அவர் தலைக்கு மேல இருந்த ஊழி எங்க வந்துச்சு? இப்போ அவருக்குள்ள வந்துச்சு. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இதை தீர்க்க சொல்றாரு. அதான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு இப்ப தீர்க்கதரிசிக்குள்ளாக இந்த கிறிஸ்துவானவர் வந்த பிறகு அந்த எலியாவின் ஆவியுடைய பேச்சுகள் மாறுது. 1963க்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நான் போவேன், என் ஊழியம் பாதியிலே முடிஞ்சிச்சு, வேற ஒருத்தர் வர போறாரு அப்படி தீர்க்கதரிசி பேசுவார். எப்படி எலியா யோவான் சானகன் இயேசு அடையாளம் காமிச்சது பிறகு ஒரு குழப்பம் வந்துச்சு. புரியுதா இல்லைங்களா? தீர்க்கதரிசிக்கும் அதே போலதான் 62ல நீங்க படிச்சீங்கன்னா அவர் பேசும்போது நான் போய் வேற ஒருத்தர் அனுப்புறேன் அப்படின்னு பேசுவார். என்னோட ஊழியம் முடிஞ்சு போச்சு, வேற ஒரு ஊழியம் வரப்போகுது, வேற ஒருத்தர் வரப்போறாருன்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்குள்ள 1963க்கு அப்புறம் கிறிஸ்துவானவர் பரிபூர்ணமா இருக்கிறார். அவருக்குள்ள 63க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்துவானவர் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட இணைப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற சத்தம் வந்தது. இயேசு கிறிஸ்து மலைருவ மலைக்கு போயிட்டு மலைருவ மலையில ஒரு சத்தம் வருது. என்ன வருது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்னா அதே கான்செப்ட் தான். அதனால்தான் நாம் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் நம்ம வாழ்ந்துக்கிறோம். அது 7ஆம் தூதனுடைய சத்தமா இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவோட சத்தம். ஆனா நம்ம கேட்கிறது வில்லியம் மரி பிரணாமோட வாய்ஸ் தான். ஆனா வாய்ஸ் பிரணாம் தான். அந்த சத்தத்தோடைய அதிபதி யாரு? அந்த சத்தத்தை பேசுறவர் யாரு? கிறிஸ்துவே, தேவனே, பலமுள்ள தூதனே. அதனாலதான் 1963க்கு அப்புறம் அவர் மரிக்கிற மட்டுமாக அவருடைய ஊழியங்கள் மாறி மாறி கிரியை செய்யுது. ஒரு இடத்துல தீர்க்கதரிசியா பேசுறாரு, ஒரு இடத்துல கிறிஸ்துவா பேசுறாரு, ஒரு இடத்துல தீர்க்கதரிசியா பேசுறாரு, ஒரு இடத்துல கிறிஸ்துவா பேசுறாரு. ஜனங்களுக்கு ஒரே குழப்பம். அன்னைக்கு எப்படி வருகிறவர் நீதானான்னு எப்படி யோவான் சானகன் குழப்பமானாரோ அதே போல தீர்க்கதரிசிக்கு ஒரு குழப்பம். தீர்க்கதரிசி மனைவி கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல அப்படின்றாரு.
அவன் மனைவிட்ட சொல்றாரு, நான் பைத்தியம் பூச்சி மாதிரி என்னென்னமோ பேசுறேன், புல்பிட்டு போனா என்ன மீறி என்னென்னமோ பேசுறேன்றாரு. காரணம் என்ன? கிறிஸ்துவானவர் அவருக்குள்ள இறங்குறாரு. பக்கத்துல இருந்தவரு, சைட்ல இருந்தவரு மேடையில திரு சொல்றாரு, இப்போது அவர் இந்த மேடையில நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்றார். இயேசு கிறிஸ்து மேடையில யார் நின்னுக்குது? ஆனா அவரே சொல்றாரு, அடுத்த லைன் சொல்றாரு, உங்களுடைய கரத்தினால், என்னுடைய கரத்தினால், உங்களுடைய சரீரத்தினால், என்னுடைய சரீரத்தினால் அவர் இடைப்படுகிறார் அப்படின்ட்டார். தன்னை கூட பாட்டாம மொத்தமா சொல்லிட்டார். ஏன்னா இரண்டாம் வருகையிலே அவர் மனவாட்டிக்குள்ளதான் வருகிறார். இரண்டாம் வருகையிலே அவர் மனவாட்டிக்குள்ளதான் வராரு. மனவாட்டிக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட வராரு. அதுதான் நம்முடைய முதல் மனவாட்டியாகிய வில்லியம் மரிய பிரேனாம். அதனாலதான் முதலாவது அப்ப யாரை ஏத்துக்கணும்? நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிற எலியா இவன் தான், வில்லியம் மரிய பிரேனாம். முதலாம் வருகையிலே நீ ஏற்றுக்கொண்டு மனதா இருக்கிறல்ல, ஃபர்ஸ்ட் இவரை ஏத்துக்கோ. இந்த இரண்டாம் வருகையிலே நீ தேவனை பார்க்கணும்னா முதலாவது இவரை நீ பார்க்கணும். இவரை நீ ஏத்துக்கிட்டாதான் இவர் காட்டுவார் யாரு தேவன். யாரு காட்டுவா தேவன்? இந்த பைபிள் தேவன் யாருன்னு காட்டாது உனக்கு. இது கடந்து போனது. இது சரித்திர புத்தகமா மாறிடுச்சு. ஆனா போறதுக்கு வழி இதுல இருக்குது. கடந்து வந்த பாதைகள் இதுல பார்க்கலாம். ஆனா இப்போ போற பாதை நீ எதுல பார்க்கணும்? புரியுதா? ஜனங்கள் எல்லாமே மேசியாவை எப்படி ஃபாலோ பண்ணாங்க, தேவனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது இதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இனி வர போற பாதைய, பரலோகத்துக்கு போற வழிய அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தாரு. சொல்ல, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாகிறேனாரு. அதே இயேசு மாம்சங்கள் இருந்தா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? உனக்கு சொல்ல முடியும் எது சத்தியம். தீர்க்கதரிசி இருந்த வரைக்கும் அவர் தான் தேவனுடைய வழியா இருந்தார். அவர் கடந்து போன இன்னைக்கு யார் தேவனோட வழியா இருக்கிறா? சௌந்தர் தான் தேவனுடைய வழி. அப்போ சௌந்தர ஃபாலோ பண்ணா நான் எங்க போவேன்? இப்ப சௌந்தர ஃபாலோ பண்ணா ஆர்சிக்கு போயிட்டேனா, வினோத்தை ஃபாலோ பண்ணி வசந்த ஃபாலோ பண்ணி நான் சிஎஸ்ஐ போயிட்டேனா என்ன பண்றது? அப்போ இந்த செய்தி சௌந்தர் கிட்ட கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? சௌந்தர ஃபாலோ பண்ண. அதான் பவுல் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல. ஏன்னா கிறிஸ்து மரிச்சு போயிட்டாரு. இப்ப ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள வந்துட்டாரு. அந்த கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணா சரீரமாகி என்ன நீ ஃபாலோ பண்ணு. எனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு. நான் என்ன ஃபாலோ பண்ணா நான் சரியான கிரைஸ்ட் கிட்ட கொண்டு போய் தேவன் கிட்ட கொண்டு போயிடுவேன். தீர்க்கதரிசி அதே போலதான். அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அநேக ஊழியக்காரர் இருந்தாலும் தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரேனாமை ஃபாலோ பண்ணாதான் அவர் இருந்த காலகட்டம் வரைக்கும் மரித்தவர்கள் ராப்சர்ல இருப்பாங்க. சாரி, உயிர்த்தெழுதல்ல வருவாங்க. அவர் இருந்த காலகட்டம் வரைக்கும். இன்னைக்கு உன் காலகட்டத்துல உன்னை ஃபாலோ பண்ணா மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வர முடியும். எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துக்கிறாரு சௌந்தர் உங்களுக்கு தேவன். ஆனா நம்ம எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? காரு, பங்களா, சொத்து சுகம், வயலு, லேண்டு, எல்லாரும் தானே. என்ன இந்த அம்மா என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா நான் சொல்றதுக்கு தகுதியா இருக்கணும்ல. நான் கிறிஸ்துவ பின்பற்ற இருந்தாதான் இந்த அம்மா கிட்ட நான் போய் சொல்றதுக்கு தைரியம் இருக்கு எனக்கு. நான் கிரைஸ்ட பார்க்கணும்னா நீ சௌந்தர பார்க்காம நான் யாரை பார்க்க முடியும்? இல்லாத தேவனை பார்க்கணும்னா நான் சபரிமலைக்கும் வேளாங்கண்ணிக்கு தான் நான் போகணும். ஆனா உண்மையில தேவனை நான் பார்க்கணும்னா யாரை தான் பார்க்கணும்? உண்மையான செய்தி யார்கிட்ட இருக்குது? சௌந்தர் கிட்ட தான் இருக்குது. அப்ப நான் யாரை தான் ஃபாலோ பண்ணணும்? சௌந்தர தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ சௌந்தர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவார்ல, அவர் தான் வில்லியம் மரிய பிரேனாம். அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க தான் நாம. அவர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க? சாமி பாஸ்டர், அங்கிருந்து ஒரு ஊழியக்கார் ஃபாலோ பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து பாலுக்கு ஃபார்வர்ட் வச்சு, பால் கிட்ட இருந்து வசந்துக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு. வசந்த ஃபாலோ பண்ணி சௌந்தர் வந்தாரு. சௌந்தர் ஃபாலோ பண்ணி ஸ்ரீதர் வந்தாரு. இப்ப பாத்தீங்களா? ஆனா நம்மளோட எட்டு எங்க போவாரு? புறஜாதியோட எட்டு வில்லியம் மரிய பிரேனாம் தான் நம்மளுடைய எட்டு. கரெக்டுங்களா? அவருக்கு ஒரு எட்டு இருப்பார். அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர், கிரைஸ்ட். சோ அந்த டவுன்லோட் வர்றவங்க மாத்திரம்தான், அந்த லிங்க்ல யார் வராங்களோ அவங்க தான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். சோ நம்ம வில்லியம் மரிய பிரேனாம் என்கிற ப்ராஃபட் மூலமா வர்றதுனால அந்த ஆப் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்குது. எந்த ஆப்? அந்த ஜிபிஎஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. பரலோகத்துக்கு போற ஜிபிஎஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட தான் இருக்குது. அதனால நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வில்லியம் மரிய பிரேனாம் என்கிற தீர்க்கதரிசி தான் இன்றைக்கு மேசியாவை அடையாளம் காட்டக்கூடிய நபர். அவரை பின்பற்று, அவரை ஃபாலோ பண்ணு. தேவன் வார்த்தை வடிவிலே
பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை அவர் மூலயமா வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. மீதியான நேரத்தில் நம்முடைய பாஸ்டர் பாலிடத்தில் கொடுத்து ஆராதனை முடிக்கலாம். God bless you brother, God bless you sister. ஆமென். நம்ம எல்லோரும் கூட நம்ம எழுந்திருப்போம். நாம் ஒரு பாடலை கூட நாம் பாடும்போது நாம் தேவனுக்கென்று நாம் காணிக்கப்படுவோம். பேசலாம். இயேசுவையே நம்பி வாழுவேன். கடும் புயல் வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் என் ராஜாவையே நம்பி வாழுவேன். இயேசுவையே நம்பி வாழுவேன். கடும் புயல் வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் என் ராஜாவையே நம்பி வாழுவேன். கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவே என் வாழ்வின் அஸ்திவாரமே. கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவே என் வாழ்வின் அஸ்திவாரமே. பாதாளத்தின் வாசல்கள் என்னை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்னை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. நல்லதோர் போராட்டம் போராடி வெற்றி பெறுவேன். நல்லதோர் போராட்டம் போராடி வெற்றி பெறுவேன். இயேசுவையே நம்பி வாழுவேன். பெரும் காற்றடித்தாலும் பெரும் புயல் வந்தாலும் என் ராஜாவையே நம்பி வாழுவேன். தேசமெங்கும் பஞ்சம் வந்தாலும் தேவன் என்னை போஷித்திடுவார். தேசமெங்கும் பஞ்சம் வந்தாலும் தேவன் என்னை போஷித்திடுவார். ஆற்று தண்ணி வற்றி போனாலும் தேவன் என்ன தாகம் தீர்ப்பார். ஆற்று தண்ணீர் வற்றி போனாலும் தேவன் என்ன தாகம் தீர்ப்பார். நல்லதோர் போராட்டம் போராடி வெற்றி பெறுவேன். நல்லதோர் போராட்டம் போராடி வெற்றி பெறுவேன். இயேசுவையே நம்பி வாழுவேன். பெரும் காற்றடித்தாலும் கடும் புயல் வந்தாலும் என் ராஜாவையே நம்பி வாழுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேவனே, இதோ ஆண்டவரே நீ தந்த ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ ராஜா நாங்கள் பரலோகத்துக்கு போகிற ஒரு செய்தியை நாங்கள் கேட்க முடியாது. ஆண்டவரே உம்முடைய அண்டையிலே நாங்கள் பிரவேசிப்பதற்கென்று ஒரு வழியை நாங்கள் ஆண்டவரே இங்கே தெரிந்து கொண்டோம். அப்பா நிச்சயமாய் தேவரே நீர் ஆண்டவரே நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். இன்றைக்கும் உடைய வித்துக்களை உடைய மனவாட்டிகளை நீர் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. தேவரே இதோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னவாய் இருக்கிறார்,
ஓ இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் காண வேண்டுமானால் அவன் முதலாவது தீர்க்கதரிசியை காண வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. தேவரே, நீர் யோவான் ஸ்நானகனை உம்மை அடையாளப்படுத்தும்படியாய் நீர் ஆண்டவரே உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் யோவான் ஸ்நானகனை நீர் தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் கேட்டோம். இதோ அப்படியாய் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு தேவரே நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை முதலாவது பெரும்படியாய் நீர் இந்த யோவான் ஸ்நானகனை நீர் வைத்த தேவன். ஓ யோவான் ஸ்நானகனுடைய அவருடைய ரோலை அவர் சரியாய் செய்யும்படியாய் ஓ நீர் யோவான் ஸ்நானகனை நீர் வைத்த தேவன் ஆண்டவரே. அதே போல வழி வழியாய் காலம் காலமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நீர் திருவுளம் பற்றின தேவன். இந்த கடைசி காலத்திலே நாளுக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் முழு ரகசியத்தை நீர் வெளிப்படுத்தியமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரே. இன்றைக்கு நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வில்லியம் பிரணாம் தீர்க்கதரிசியை நாங்கள் காணாவிடில் ஓ நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே நாங்கள் இருந்திருப்போம். ஓ நாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று, ஓ நாங்கள் நினைப்பதெல்லாம் சரி என்று, ஓ நாங்கள் அப்படியாய் நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம். அப்பா தேவரீர் எங்களை அப்படியாய் நீர் விட்டு விடாதபடி நன்மைக்கும் தீமைக்கும் நீர் வித்தியாசத்தை நீர் காண்பித்து, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நீர் வித்தியாசத்தை காண்பித்து, ஓ ஜீவிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓ எங்கள் கண்களிலே நீர் கிருபை அளித்திரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவரே இதோ ஆண்டவரே, நாங்கள் திக்கற்ற ஜனங்களாய் எங்களை நீர் விட்டு விடாதபடி ஓ தேவரே இன்றைக்கும் ஓ நீர் எங்களோடு கூட இருப்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் வெளிப்படுத்தியமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒரு கட்டிடத்திலேயோ அல்லது தேவரீர் இதோ வேறெங்கோ நீர் இல்லை, நீர் ஒரு சரீரத்தில் வாசம் செய்ய நீர் விரும்புகிறீர் என்று கேட்டோம். அன்றைக்கு நீர் யோவான் ஸ்நானகனுக்குள்ளாய் நீர் பரிசுத்த ஆவியாய் நீர் இறங்கி ஓ மாபெரும் ஒரு அற்புதத்தை செய்த தேவன். ஓ இந்நாளிலும் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் அதே மாறாத தேவன். ஓ நீர் மரித்து அடிக்கப்பட்டு ஓ ஜீவனை விட்டு கிரயத்தை செலுத்தி எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் திக்கற்ற ஜனங்களாய் எங்களை நீர் விட்டு விடாதபடி இந்நாளிலும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த எளிமையான ஒரு செய்தியை ஓ எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒரு விக்கிரகத்திலேயோ, நாங்கள் ஆண்டவரே ஒரு இயற்கையான ஒரு காரியங்களிலோ நாங்கள் உண்மை காணாதபடி பவுல் எப்படியாய் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் ஜீவியமானது அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் செய்தியை ஆண்டவரே, ரட்சிப்பின் சத்தத்தை அநேகர் ஆண்டவரே சொல்ல நீர் ஆண்டவரே தீர்க்கதரிசி பிரணாமை எப்படியாய் நீர் முழுமையாய் நீர் பயன்படுத்தினீரோ அப்படியாய் நீர் எங்களையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் இந்த கரத்தின் கீழாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசி ஆத்மா மட்டுமாய் உள்ளே வரும் மட்டுமாய் தேவரீர் நாங்கள் அப்படியாய் புறப்பட்டு ஓட நீர் உதவி செய்ய இதோ வார்த்தை தந்த சகோதரர் பாஸ்டர் மனோவா சகோதரி ஒரு விஷயம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒரு கருவியாய் நீர் வைத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அழிந்து போகிற ஆண்டவரே இந்த உலகத்திலே நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த உலகத்திலே பாவத்திலே சிற்றின்பத்திலே ஊறி கிடக்கிற இந்த உலகத்திலே தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு உபாயம் உண்டு. அது தேவனுடைய வார்த்தையினாலே உண்டு. இந்நாளிலே தேவன் பரிசுத்த ஆவியாய் இறங்கி இருக்கிறார் என்ற அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் போது ஓ எங்கள் சரீரத்தை கொண்டு நாங்கள் எதையும் நாங்கள் ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. இந்த பலவீனமான இந்த சரீரத்துக்குள்ளாய் பலனான உடைய பரிசுத்த ஆவி இறங்கும் பொழுது எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துகிறீர் என்றால் கேட்டோம் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த பலவீனமான இந்த சரீரத்துக்குள்ளாய் நீர் இறங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற உண்மை நாங்கள் தொழுது கொள்ள உமக்கு முதலிடம் முக்கியத்துவத்தை கொடுக்க, உம்மை கனப்படுத்த, உம்மை கௌரவிக்க ஓ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவரே நாங்கள் உண்மை புகழ ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாட ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் அதிகமாய் பேச, நாங்கள் உம்மோடு கூட ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை சத்தியத்தை நாங்கள் கேட்க ஓ நீர் தந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரே மனதோடு கூட இங்கு ஐக்கியம் கொள்ளும்படியாய் ஆண்டவரே வெளியேறப்பட்ட சத்தத்தை கேட்கும்படியாய் எங்களுக்கு நீர் தந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே
சகோதரன் சௌந்தரி கூட ஒரு விஷயம் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, புதிதாய் வந்த சகோதரனுக்கு புரிந்து கொள்வதை நீரே அளிக்க வேண்டும். பாரத்தோடு செபிக்கிறோம். புரிந்து கொள்வதில் எந்த ஒரு மனிதனும் தர முடியாது. மகத்தான தேவன் நீரை புரிந்து கொள்வதை தர முடியும். ஆண்டவரே, இதோ மகனுக்கு பரிபூர்ண லெவின் மேத்யூக்கு சுகத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தேவரே, அதோடு கூட ஆண்டவரே வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவரே இதோ நேரத்தோடு ஆண்டவரே சபை வர ஆண்டவரே அப்படியாய் உடைய பங்கை வகிக்க நீர் ஒவ்வொருவரும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, குறைவுகளோடு வந்தவர்கள் நிறைவோடு போக நீர் திரும்ப செய்ய வேண்டுமாய் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ரட்சகர் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, all brothers and sisters. God bless you. ஒருவர்